உபாகர்மா ஆவணவிட்டம் இதனுடைய 4வது பாகம் மகா சங்கல்பம். இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்த எல்லா விதமான பாபங்களும் விலகணும், தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் இது. பொதுவாக நாம் கிராமங்களில் இருந்தோம் என்று சொன்னோம்னால் நதியில் ஒரு இடுப்பளவு ஜலத்தில் நின்று மகா சங்கல்பம் செய்து அதனுடைய அங்கமாக ஸ்நானம் செய்து அதன் பிறகு நாம் கோவிலுக்கு வந்து ஹோமம் வேதாரம்பம் முதலிய சம்ஸ்காரங்களை செய்வோம். நகரங்களில் இருக்கோன்னா நதி ஸ்நானம் முதலிய வசதிகள் இருக்காது. வெளிநாடுகளில் வாழறோம்னா அதுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்காது. அதனால் நாம் வீடுகளிலேயே இந்த மகா சங்கல்பத்தை பண்ணி ஸ்நானத்துக்கு பிரதிநிதியாக அந்த நீர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை மந்திரபூர்வமாக தலையில் தெளிச்சுக்கணும். இது நடைமுறையில் இருந்துருக்கக்கூடிய சம்பிரதாயம். இந்த மகா சங்கல்பத்துக்கு தேவையான விஷயங்கள் பஞ்சபாத்திர உத்தரணி, ஜலம், பவித்திரம், கட்டதர்பை, இந்த பொருள்கள் இருந்தால் போதும். முதல்ல ஆச்சமனம். ஓம் அச்சுதாய நமஹ. ஆச்சமனம் முடிந்த பிறகு பவித்திரத்தை மந்திரத்தை சொல்லி கையில் போட்டுக்கணும். ஓம் ரித்யாஸ்ம ஹவ்யேர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்து அனுராதான ஹவிஷா வர்தயந்தः சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீராः தீர்காயுஷ்யமஸ்து. கட்டதர்பையை கால்கடியில் 4 கட்டதர்பை போட்டுக்கணும், கையில் 4 கட்டதர்பையை மடக்கிக்கணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூः ஓம் 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 மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேஹ அங்கிரியுகம் ஸ்மராமி. அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத். புண்டரீகாட்சம் சபாஹ்யா அபியந்தரஹ சுசிஹ மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய ஆதிவிஷ்ணோः ஆதி நாராயணஸ்ய அச்சிந்த்யயா அபரிமிதயா சக்தியா ப்ரியமாணஸ்ய மகாஜலௌகஸ்ய மத்யே பரிப்ரமதாம் அநேககோட்டி பிரம்மாண்டானாம் ஏகதமே பிருத்திவி அப் தேஜः வாயுः ஆகாச அஹங்கார மகாதவ்யக்த ஆத்மகைः ஆவரணைः ஆவృతే அஸ்மின் மஹதி பிரம்மாண்ட கரண்ட மண்டலே ஆதாரசக்தி கூர்ம வராஹ அனந்தோபரி प्रतिष्ठितानां अतल वितल सुतल
தலாதல ரசாதல மகாதல பாதாள ஆக்யானாம் சப்தலோகானாம் ஊர்த்வபாகே புவர்லோக சுவர்லோக மகோலோக ஜனோலோக தபோலோக சத்ய லோகாख्य லோக ஷட்கஸ்ய அதோபாகே மகாநாளாயமான ஃபணிராஜ சேஷஸ்ய சஹஸ்ர ஃபணாமணி மண்டல மண்டிதே திக்கந்தி சுண்டாதண்ட உத்தம்பிதே லோக அலோக அச்சலேன வலயிதே லவண இக்ஷு சுரா சர்ப்பி ததி க்ஷீர சுத்த உதக ஆர்ணவைஹி பரிவிருத்தே ஜம்பு ப்ளக்ஷ குஷ க்ரௌஞ்ச சாக ஷால்மளி புஷ்கராख्य சப்த द्वीपानां मध्ये जम्बूद्वीपे भारत किंपुरुष हरि इलावृत भद्राश्व केतुमाल हिरण्यक रमणक कुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भारतवर्षे इंद्रकशेरु ताम्रकभस्ति पुन्नाग गंधर्व वरुण भरत खंडानां मध्ये भरतखंडे 50 कोटि योजन विस्तीर्ण भूमंडले कर्मभूमौ दंडकारण्ये समभूमि रेखायाः दक्षिणदिग्भागे श्रीशैलस्य आग्नेयदिग्भागे रामसेतोः उत्तरदिग्भागे गंगा यमुना सरस्वती भीमरथी गौतमी नर्मदा गंडकी कृष्णवेणी तुंगभद्रा चंद्रभागा मलापहा कावेरी कपिला ताम्रपर्णी वेगवती पिनाकिनी क्षीरनद्यादि अनेक महानदी विराजिते वाराणसी चिदंबर श्रीशैल अहोबिल वेंकटाचल रामसेतोः जम्बुकेश्वर कुंभकोण हालास्य गोकर्ण अनंतशयन गया प्रयागादि अनेक पुण्यक्षेत्र परिवृते நதியினுடைய பேர். நாம் எந்த இடத்துல வசிக்கிறோமோ அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய முக்கியமான புண்ணிய நதியினுடைய பேரை நம்ம சொல்லிக்கணும். இந்த இடத்துல நத்யாஹா, அதில் நாம் எந்த பிரதேசத்தில் இருக்கோமோ என்ன கரையில் இருக்கோமோ அந்த சொல்லணும். தீரே சகல ஜகத் ஸ்ரஷ்டுஹு பரார்த்த द्वय जीविनः ब्रह्मणः प्रथमे परार्धे 50 अब्दात्मके अतीते द्वितीये परार्धे 50 अब्दादौ प्रथमे वर्षे प्रथमे मासे प्रथमे पक्षे
प्रथमे दिवसे अह्नि द्वितीये यामे तृतीये मुहूर्ते पार्थिव कूर्म प्रलयानन्द श्वेतवराह ब्राह्म सावित्र्याख्य सप्तकल्पानां मध्ये श्वेतवराह कल्पे स्वायंभुव स्वारोचिष उत्तम तामस रैवत चाक्षुषु आख्येषु षट्सु मनुषु अतीतेषु सप्तमे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे युधिष्ठिर विक्रम शालिवाहन विजय अभिनंदन नागार्जुन कलिभूपाख्य शकपुरुष मध्ये परिगणित शालिवाहनशके बौद्धावतारे ब्राह्म दैव पित्र्य प्राजापत्य बार्हस्पत्य सौर चांद्र सावण नक्षत्राख्य नवमान मध्ये परिगणितेन सौर चांद्रमान द्वयेन प्रवर्तमाने प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये வருஷத்தினுடைய பெயரை சொல்லிக்கணும். நாம संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावणमासे शुक्लपक्षे पौर्णमास्यां शुभतिथौ கிழமையினுடைய பெயரை சொல்லிக்கணும். வாசரே நட்சத்திரம் அன்றைக்கி என்னவோ அது சொல்லிக்கணும். பெரும்பாலும் திருவோணம் அல்லது அவிட்ட நட்சத்திரம் வரும். நட்சத்திரே शुभयोगे शुभकरणे शुभमुहूर्ते अनादि अविद्या वासनया प्रवर्तमाने अस्मिन् महति संसारचक्रे विचित्राभिः कर्म गतिभिः विचित्रासु योनिषु पुनः पुनः अनेकधा जनित्वा केनापि पुण्यकर्म विशेषेण इदानीन्तन मानुष्ये द्विजजन्म विशेषं प्राप्तवतः मम जन्म अभ्यासात् जन्म प्रभृति एतक्षण पर्यन्तं बाल्ये वयसि कौमारे यौवने वार्धके च जाग्रत स्वप्न सुषुप्ति अवस्थासु मनः वाक् काय कर्मेन्द्रिय ज्ञानेन्द्रिय व्यापारैश्च संभावितानां रहस्यकृतानां प्रकाशकृतानां ब्रह्महनन सुरापान स्वर्णस्तेय गुरुदारगमन तत् संसर्ग आख्यानां महापातकानां महापातक अनुमन्त्रित्व आदीनां अतिपातकानां सोमयागस्थ क्षत्रिय वैश्य वधादीनां समपातकानां गोवध आदीनां उपपातकानां मार्जारवध आदीनां संकली करणानां कृमिकीट वधादीनां मलिनी करणानां
நிந்தித தனாதான உபஜீவன ஆதீனாம் அபாத்ரீகரணானாம் மத்யாக்ராண ஆதீனாம் ஜாதிப்ரம்ச கராணாம் விஹித கர்ம தியாகாதீனாம் பிரகீர்ணகானாம் ஞானா ஏவம் ஞானதः சகிருத் கிருதானாம் அஜ்ஞானதः அசகிருத் கிருதானாம் நிரந்தர அபியஸ்தானாம் சிரகால அபியஸ்தானாம் ஏவம் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்யஹ அபனோதனார்த்தம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயரை சொல்லணும். அங்கே நாம் வசிக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரதானமான தெய்வத்தினுடைய பெயரில் பெரும்பாலும் அந்த க்ஷேத்திரம் என்று இருக்கும். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயரை சொல்லணும். பாஸ்கர க்ஷேத்ரே, அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய பெயரை சொல்லணும். மங்களாம்பிகா சமேத ஆதிகும்பேஸ்வர சுவாமி சந்நிதௌ கல்பகாம்பிகா சமேத கபாலீஸ்வர சுவாமி சந்நிதௌ அலமேலுமங்கா சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி சந்நிதௌ பூமி நீலாதேவி சமேத ஸ்ரீனிவாச சுவாமி சந்நிதௌ வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி சந்நிதௌ வல்லபாம்பா சமேத சித்தி மகாகணபதி சுவாமி சந்நிதௌ மீனாட்சி தேவி சமேத சுந்தரேஸ்வர சுவாமி சந்நிதௌ இஷ்டதேவதா குலதேவதா சுவாமி சந்நிதௌ தெய்வ பிராமண சந்நிதௌ பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஹரிஹரபுத்திர சுவாமி சந்நிதௌ அஸ்வத்த நாராயண சுவாமி சந்நிதௌ தேவ பிராமண சந்நிதௌ ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கரிஷ்யே ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயோபாகர்ம கரிஷ்யே ததங்கம் மகாநதி ஸ்நான பிரதிநிதி தீர்த்த புரோக்ஷணஞ்ச கரிஷ்யே. கையில் மடக்கின்னு இருக்கக்கூடிய தர்பே இடது புறத்தில் கீழே போடணும் அல்லது வடக்கு திக்கில் போடணும். ஜலத்தொட்டு கையலம்பிக்கணும், கையை குப்பின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபம பைரவாய நமஸ்துபியம் அனுஜ்ஞாம் தாதுமருஹசி துர்போஜன துராலாப துஷ்பிரதிகிரக சம்பவம் பாபம் ஹர மம க்ஷிப்ரம் சஹ்யகண்யே நமோஸ்துதே. திரிராத்திரம் ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரம் து யாமுனே சத்யः புனாது காவேரி பாபம் ஆமரணாந்திகம் கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்யதே சர்வ பாபேப்யः விஷ்ணுலோகம் சகச்சதி. கையில் ஜலத்தை வச்சுட்டு தலைக்கு மேலே தெளிச்சுக்கணும். ஆபோஹிஷ்டாமயோ பவஹ தான ஊர்ஜே ததாதன மகேரணாய ஜக்ஷசே யோவ சிவதமோ ரசः தஸ்ய பாஜயதே ஹணः உஷதீரிவ மாதரः தஸ்மாரங்கமாமவः யஸ்ய க்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதாச்சனः. பவித்திரத்தை காதில் வச்சு ஆச்சமனம் பண்ணணும். இதனோட மகாசங்கல்பம் முடிகிறது. ஹரிஹி ஓம்.